ஷாலின் மரியன் சொன்னது சீமானன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா சீமான் பெண்ணா பிறந்திருந்தா ஷாலின் மரியாவா தான் இருந்திருப்பாங்க. ஷாலின் மரியா ஆணா பிறந்திருந்தா சீமானாதாக இருந்திருப்பாங்க. தன்னை சோஷியல் ஆக்டிவிஸ்டாக காமிச்சிட்டு இருக்கிற ஷாலின் மரியா அவர்கள் ஒரு விவாதத்தில், அதாவது நேற்று தான் நம்ம பேசியிருக்கோம், நியூஸ் 9ல் அண்ணன் திருமாவை பற்றி மிக கொச்சையாக பேசியிருந்தாங்க. அதில் அவர் குறிப்பிட்டு சொன்னது பார்த்தீங்கன்னா, நானும் இடதுசாரி தான், இடதுசாரி ஒத்த கருத்து உள்ள நபர்கள் எனக்கு மிரட்டல் விடுவது அப்படிங்கிறது எப்படிங்க ஏற்றுக்க முடியும், ஒரு பிஜேபி செய்யுது அப்படின்னா கூட எனக்கு புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறத பதிவு செய்து, நானும் தலித்து தான், அதுக்கப்புறம் திருமாவர்களும் தலித்தவர்கள் தான்லாம் நீங்கள் பதிவு செய்கிறீங்க. இப்போது உங்களுடைய கூற்றில் சில தவறுகள் இருக்குது, அண்ணன் திருமாவர்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது எவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டு மணியமுதன் அவர்கள் தொடர்ந்து, நானும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுக்கப்புறம் அவருமே ஒரு வீடியோ போடுறார் போல், அதை அவர் ஃபேஸ்புக் எக்ஸ் தளத்தில் பகிரிட்டு அது குறித்தும் பேசியிருக்கிறாரு. அதை இவங்க கோட்வீட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவன் யார்கிட்டயா செருப்படி வாங்க போகிறான் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. எப்படி முடியுது? அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது நானும் லெஃப்ட் தான், அவங்களும் லெஃப்ட் ஐடியாலஜி பேசுகிறவங்க தான், எனக்கு இது ஏற்றுக்கவே முடியலன்னு உங்கள் புத்தியில் தோன்றும் போது, மணியமுதன் என்ன ரைட்டா? அவரும் லெஃப்ட் ஐடியாலஜி தான், ஒரு பெரியாரிஸ்ட்டு தான், அதே மதுரையில் நீங்கள் இயங்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு, பல போராட்டங்களை தன்னோட சொந்த காசு போட்டே செய்யக்கூடிய நபராக இருந்துட்டு இருக்கிறாரு. அவரை செருப்படி வாங்குவேன் நீ சொல்கிற அப்படின்னா உன்னை என்ன பண்ணலாம்?